வணக்கம் மாணவ செல்வங்களே, இன்று 10ஆம் வகுப்பு கணிதம் உறவுகளும் சார்புகளும்ல எடுத்துக்காட்டு 1.23 எடுத்துக்காட்டு 1.24 ரெண்டு சம் பார்க்க போகிறோம். f of x is equal to 2x plus 3, g of x is equal to 1 minus 10x, h of x is equal to 3x கொடுத்துருக்காங்க. f of g of h is equal to f of g of h. இது காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறது நான் ஆஃப்னு வந்து சொல்லி உங்களுக்கு சொல்லித்தரேன். இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, இது செகண்ட் ஸ்டெப், இது தேர்ட் ஸ்டெப், இது ஃபோர்த் ஸ்டெப். ஃபஸ்ட்டு வந்து ஜி ஆஃப் ஹெச் எழுதிக்கிறோம். இது ஈஸியாக தான் இருக்குமா, ரொம்ப ஈஸியாக அதில் 5 மார்க்ஸ் வாங்கிட்டு போயிடலாம். ஜினா ஜியில் உள்ளது அப்படியே எடுத்து எழுதிக்கிங்க. ஆஃப்க்கு பதிலாக என்ன பண்ணுறீங்க, அப்படியே ப்ராக்கெட் போட்டு ஹெச்சில் உள்ளது அப்படியே எழுதிக்கிங்க. ஒன்றும் கிடையாது. இந்த எக்ஸ்ன்னு இருக்குல்ல, இந்த செகண்ட் ப்ராக்கெட்டில் என்ன இருக்கோ அதை அப்படியே கொண்டு போய் எக்ஸில் போட்டுருங்க. இது ஈஸியான சமயம், இதில் வந்து பயப்படுறீங்கன்னு தெரியல. அப்புறம் 1 மைனஸ் 2 இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக இது அப்படியே இங்கே என்ன இருந்தாலும் பிரச்சனை இல்லை, அதை அப்படியே எடுத்து இங்கே போட்டுங்க. இப்போ 1 அப்படியே இருக்கட்டும், ப்ராக்கெட் இருக்கிறதுனால பெருக்கல் குறின்னு சொல்லியிருக்கோம். அப்போ 2 3 6x. ஃபஸ்ட்டு ஸ்டெப் முடிஞ்சிச்சு. அடுத்தது பாருங்கள், செகண்ட் ஸ்டெப் பாருங்கள், எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹெச். அதை அப்படியே எடுத்து எழுதிக்கிங்க. எஃப் என்ன கொடுத்துருக்காங்க, 2x + 3. ஜி ஆஃப் ஹெச் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 1 மைனஸ் 6x. இந்த ரெண்டாவது ப்ராக்கெட்டில் என்ன இருக்கோ இதை அப்படியே எடுத்து இந்த எக்ஸுக்கு பதிலாக போட்டுருங்க. வேறு ஒன்றுமே கிடையாது. +3 2 இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக அதை அப்படியே எடுத்து போட்டாச்சு. +3 O2 பெருக்குங்க, ப்ராக்கெட்னாலே பெருக்குமா. O2 2 மைனஸ் R2 12x +3. இப்போ இது ரெண்டுமே நம்பராக இருக்கா, அது அப்போ இது ரெண்டுத்தையும் கூட்டினா 5 மைனஸ் 12x. தேர்ட் ஸ்டெப் வாங்க, எஃப் ஆஃப் ஜி கொடுத்துருக்காங்க. எஃப் என்ன கொடுத்துருக்காங்க அதை எடுத்து எழுதிக்கிங்க. ஜி என்ன கொடுத்துருக்காங்க அதை அப்படியே எழுதிக்கிங்க. இப்போ என்ன சொன்னேன், செகண்ட் ப்ராக்கெட்டில் என்ன இருக்கோ இதை அப்படியே தூக்கி ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் உள்ள எக்ஸில் அப்படியே போட்டுருங்க. 2 இன்ட்டு 1 மைனஸ் 2x +3 பெருக்குங்க. O2 2 2 4x +3. அப்போ இந்த ரெண்டும் நம்பரா, அப்போ என்ன இருக்குது, 5 மைனஸ் 4x. தேர்ட் ஸ்டெப் எழுதியாச்சு. ஃபோர்த் ஸ்டெப் என்னன்னு பார்த்து எழுதிக்கிங்க. எஃப் ஆஃப் ஜி என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 5 மைனஸ் 4x. ஹெச் என்ன கொடுத்துருக்காங்க, 3x. நான் என்ன சொன்னேன், ரெண்டாவது ப்ராக்கெட்டில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே தூக்கி ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் உள்ள எக்ஸில் போட சொன்னேன். அப்போ 5 மைனஸ் 4 இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக 3x. 5 மைனஸ் 3 12x. அப்போ 2ம் 4 ஈக்குவலாக இருக்கான்னு பாருங்கள். ஈக்குவலாக இருக்கா, அப்போ 2 = 4 சரிபார்க்கப்பட்டது. கொடுத்துருக்கதை எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹெச் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹெச் சரிபார்க்கப்பட்டது இல்லைனா நிரூபிக்கப்பட்டதுன்னு எழுதிக்கிங்க. எடுத்துக்காட்டு 1.24 சம். எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்காங்க, ஜி ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எக்ஸோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து கொஞ்சம் தூரமாக எழுதிக்கிங்க. எக்ஸாம்பிள் வந்து பக்கத்தில் இருக்கிறதுனால நீங்கள் பயந்து போய் இதை போட மாட்டேங்கிறீங்க. இது தனித்தனியாக தூரமாக எழுதிக்கிங்க. ஜி எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஜி ஆஃப் எக்ஸ்னு எழுதிக்கிங்க. இப்போ என்ன பண்ணுறீங்க, ஃபஸ்ட்டு ஸ்டெப் இது ஓகேவா. அடுத்தது ஃபுல்லாக சேர்த்து செகண்ட் ஸ்டெப், இது தேர்டு, இது ஃபோர்த்து. இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணுவோம், கடைசியாக சமப்படுத்திக்குவோம். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்காங்களா, எஃப் எடுத்து எழுதியாச்சு. திருப்பி எஃப் ஆஃப் எக்ஸ்னால் அதே தான் கொடுத்துருக்காங்க, அதே நம்பர் தான் கொடுத்துருக்காங்க கணக்கில் எழுதியாச்சு. என்ன சொல்லியிருக்கேன், ரெண்டாவது ப்ராக்கெட்டில் என்ன இருக்கோ அதை அப்படியே தூக்கி ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் உள்ள எக்ஸில் போட்டுங்க. அப்போ 3x + 1 + 1 3 9x. 3 3 + 3 9x. 3யும் 1யும் கூட்டினா 4. இது ஃபஸ்ட்டு ஸ்டெப். அடுத்த செகண்ட் ஸ்டெப் பார்த்துங்க, எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்களா அதை அப்படியே கொண்டு வந்து எழுதிக்கிங்க. இப்போ ஜி என்ன கொடுத்துருக்காங்க கணக்கில், x + 3. இதுக்கு என்ன நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சோம், 9x + 4. இதை அப்படியே எடுத்து எழுதிக்கிங்க. நான் என்ன சொன்னேன், செகண்ட் ப்ராக்கெட்டில் அப்படியே உள்ளதை கொண்டு போய் எக்ஸுக்கு பதிலாக போடணும். அப்போ 9x + 4 + 3. 9x அப்படியே இருக்குது, 4யும் 3யும் கூட்டினா 7. செகண்ட் ஸ்டெப்பு கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது தேர்ட் ஸ்டெப் வாங்க. ஜி ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஜிக்கு என்ன கொடுத்துருக்காங்க, x + 3. அடுத்ததுக்கும் ஜிக்கு x + 3. இந்த x + 3 அப்படியே தூக்கி எக்ஸுக்கு பதிலாக போடுங்க. அப்போ x + 3 + 3 எக்ஸ் 3யும் 3யும் கூட்டினா 6. எத்தனாவது ஸ்டெப் இது, 3வது ஸ்டெப்பு. 4வது ஸ்டெப் ஃபுல்லாக எழுதிக்கிங்க. எஃப் ஜி ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்காங்க, அது அப்படியே எழுதிக்கிங்க. எஃப்க்கு என்ன கொடுத்துருக்காங்க, 3x + 1. இதுக்கு என்ன நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சோம், x + 6. இந்த எக்ஸுக்கு பதிலாக இதை அப்படியே தூக்கி கொண்டு வந்து இங்கே போட்டுங்க. 3 இன்ட்டு x + 6 + 1 பெருக்குங்க. 3x 3 18 + 1 3x. 18யும் 1யும் கூட்டினா 19. இது 4வது ஸ்டெப். என்னது, 2 = 4. ரெண்டுத்தையும் சமப்படுத்துவோமா, சாரி ஆமாம், 2 = 4. 2 = 4 ரெண்டுத்தையும் சமப்படுத்த போகிறோம். அப்போ 9x + 7 = 3x + 19.
நம்பர்லாம் ஒரு சைடு கொண்டு வந்துடுவோம், எக்ஸெல்லாம் ஒரு சைடு கொண்டு போயிடுவோம். அப்போ 9x அப்படியே இருக்குது, ப்ளஸ் 3x எப்படி வந்துடுவோம், மைனஸ் 3xன்னு வந்துருச்சு. இங்கே 19 அப்படியே இருக்குது, ப்ளஸ் 7 எப்படி வந்துடும், மைனஸ் 7. ரெண்டும் வேறு வேறு குறியாக இருந்தால் கழிப்போமா. 9xல 3x போயிடுச்சுன்னா 6x, 19ல் 7 போயிடுச்சுன்னா 12. இப்போ 6x இஸ் ஈக்குவல் டு 12 இருந்துச்சு, பெருக்கல்ல உள்ள 6 இந்த சைடு எப்படி வந்துருச்சு, வகுத்தல வந்துருச்சு. x இஸ் ஈக்குவல் டு 12/6, 1 6 6 2 6 12. அப்போ x இஸ் ஈக்குவல் டு 2. நன்றி மாணவர்களே.